உங்களுக்கு இப்ப என்ன பண்ணணும்னு தெரியும். எது உங்களுக்கு முக்கியம்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். ஆனா, அத பண்ணும்போது உங்கள ஏதோ ஒண்ணு பின்னாடி புடிச்சு இழுக்குற மாரியே இருக்கும். உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? நான் ரொம்ப லேசி. என்னால முடியல. நான் எப்பவுமே இப்படிதான். ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பண்ணாம விட்டுருவேன் அப்படின்னு. ஆனா, உண்மையான ரீசன் வந்து லேசினஸ் கிடையாது. உங்களுக்குள்ள ஒரு இன்னர் லூப் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு. லூப் எப்படி ஆரம்பிக்கும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ண நெனச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் ஒரு டவுட் வரும். உடனே வந்து நீங்க டிலே பண்ணுவீங்க. அப்புறமா உங்களையே நீங்க ப்ளேம் பண்ணிக்குவீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, சரி நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அப்படியே தள்ளி போடுவீங்க. அந்த நாளைக்கும் வந்துட்டு இதே இன்னர் லூப் தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அதனால நீங்க செய்யற செயல்ல வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. அந்த செயலுக்கு முன்னாடி வர அந்த இன்னர் லூப் இருக்கு பாத்தீங்களா? அததான் நீங்க அவேர்னஸோட பார்க்கணும். பிரஷர் குடுக்கறதுனால அந்த வேலை வந்து உங்களால ஒரு எஃபிஷியன்ட்டா செய்ய முடியாது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இன்னர் சைக்கிள நீங்க ஒரு அவேர்னஸோட பாருங்க. உங்கள நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. நான் எந்த இடத்துல இத ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்கேன்? அ ஒரு விஷயத்த பண்ணாம தள்ளி போடுறதா? இல்ல கான்ஃபிடன்ஸ் இல்லாம இருக்கிறது? இல்லன்னா வந்து மொபைல் எடுத்து ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கிறது? அப்புறம் வந்து ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்றது? இந்த கேள்வி வந்து உங்கள ப்ளேம் பண்றதுக்காக இல்ல. ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. ஏன்னா, அந்த இன்னர் லூப்ப நீங்க கவனிக்கிற மொமெண்ட்ல தான் அதுக்குள்ள நீங்க ட்ராப் ஆகாம இருப்பீங்க. இதுக்கு தான் நான் ஸ்டக் டு ஃப்ளோ 7 கேட்ஸ் ஆஃப் அவேக்கனிங் அப்படின்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 7 ஆடியோஸ் பிளஸ் ஒர்க் புக் பிளஸ் இ-புக். இது என்னன்னா ஒரு 7 டே ஜேர்னி. உங்களுக்குள்ள நடக்கிற அந்த இன்னர் லூப்ப நீங்க வந்து ஒரு அவேர்னஸோட பாப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி வந்து ஃப்ளோக்குள்ள உங்களால போக முடியும். இந்த மெசேஜ் உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா, ஏன்னா ஒரு வேலைய ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டாப் பண்ணி, திருப்பி ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டாப் பண்ணி, இது ரிப்பீட்டடா வந்து நெறைய பேரு பண்ற இது வந்து நான் பார்த்திருக்கேன். இதோட லிங்க் வந்து நான் பயோல குடுத்திருக்கேன். ₹77ல ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாம் நான் பெர்ஃபெக்ட் ஆயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன்ட்டு இல்ல. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க. அத நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ண உங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு கிளியரா தெரிய வரும். ₹77ல ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.